மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதுரிமை மகர ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் அற்புதமாக நகர்ந்துக்கணும், ஓரமாக உட்காந்துக்கணும், அதே மாதிரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம், நட்சத்திர சாரியாக பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் அப்படிங்கிறத பதிலாக நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, பஞ்சமஸ்தானத்தில் 3-12 குடை அதிபதி குரு, 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே சந்தோஷம்தான் சுவாமி. எல்லா விஷயத்திலையும், குழந்தைகள் விஷயத்தில், எல்லா விஷயத்திலையும். அதேமாரி 4-11 குடை அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி, லாபாதிபதி. பெரிய விஷயம். 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். குருமங்கள யோகத்தை முழுமையாக நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. குருமங்கள யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர். ஆக இந்த பஞ்சமஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்கள் இருந்துட்டு உங்களோட மனக்குழப்பத்தை குறைக்க போகிறாங்க, மனசில் சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. இந்த தைரிய ஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த 3-12 குடை அதிபதி குரு, அவர் என்னென்ன தைரியத்தை அதிகமாக கொடுப்பார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இதை ஒரு பெரிய அளவில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரமும் லாபகரமாக செல்லும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாக்கியஸ்தானத்தில் விழுறது, அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக லாபஸ்தானம்னாலே வெற்றிகள், ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்தில் ஒரு எதிர்பார்த்த ஒரு நன்மைகள், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி அடுத்தபடியாக சூப்பர் 9ஆம் பார்வையாக உங்களோட ஜென்மராசியை பார்க்கறதுனால சமாளி, எந்த சவாலையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். களத்திரஸ்தானத்தில் 6-9 குடையாதிபதி புதன், 5-10 குடையாதிபதி சுக்கிரன், அஷ்டமாதிபதி சூரியன். 7ஆம் இடத்துல இருந்தாலே கூட்டாளிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள்கிட்ட, அதாவது உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக ஊழியர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறா பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் டீம் லீடர் அப்படின்னா உங்கள் கீழே வேலை பார்க்குறாங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அனாவசியமான தர்க்கம், அனாவசியமான பிரச்சனையெல்லாம் வச்சுக்கப்படாது. அடுத்தபடியாக சுக்கிர பகவானும் அங்கே தான் இருக்கார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு இந்த கடனை கொடுத்துட்டு வேறு கடன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். சரியா? 1/8/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் அப்படி ரிலீஸ் ஆகிடுற அஷ்டமராசிக்கு வந்துடுறார். மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பரவாயில்ல, ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும், மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும், குழந்தைகளின் ஆதரவு உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்துல கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கியிருக்கார். தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி தந்தையாரோட ஆதரவு, அந்த பிதுரார்ஜித சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசை அப்படியே ஆன்மீக விஷயங்களில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை கண்டிப்பாக கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் ராகு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்னென்னா உங்களோட முயற்சிகளை அப்படியே பிரம்மாண்டமாக்குவார். எப்படின்னா இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு உசுப்பேத்தி விடுவார். என்ன, ராகு என்றைக்குமே பிரம்மாண்டத்துக்கு தான் அதிபதி. சாதாரணமாலாம் சும்மா
5க்கும் 10க்கும் ராகு கிடையாது, பிரம்மாண்டம் தான், எல்லாம் கோடி கணக்கில் பேசியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ராகு உங்களை பெரிய அளவில் பேச வைக்கிறதுக்கு சில முயற்சிகளை எடு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே உடனே கேதுவை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஞானத்தை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது பண்ணினா நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வராதா, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இறங்குங்க. வெற்றி 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 மீது வெற்றி வந்து உங்களை சேரும். சரியா? அடுத்தபடியா இந்த இளைய உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகும். அடுத்தபடியாக உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ வெற்றி அடையும்னு சொல்லிட்டேன். அதேமாரி உங்களோட காரியங்கள்லாம் இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதாவது இன்றைக்கி வந்து இந்த வேலையை செய்யணும், நாளைக்கு வந்து இந்த வேலையை வச்சுக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி செஞ்சுட்ருப்பீங்க. அந்த வேலைகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி குடும்பத்துலேயும் உங்களை ரொம்ப அக்கறையோடு விசாரிப்பாங்க. அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். இந்த சமூக பணிகளில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். 7.5 முடிய போகிறது. அப்படியே பாத சனியாக இருக்கிறவர் இப்போ வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை. தனவரவு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு அதில் சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முறியடித்து அப்படியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை அவங்களோட சுகஸ்தானத்தில் விழுது. அப்படி இப்படி கொஞ்சம் மனசில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. உறவினர்கள் மூலமாகவும் சில குழப்பங்கள் இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணம் இதுலேயும் கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டுருக்கு. ஆனாலும் சமாளித்து போயிட்டே இருக்கீங்க. 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியில் விழுது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, நல்லது தான். சரியா? 10ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தில் விழுது. இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால, உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான உயர்வுகள் கண்டிப்பாக வந்துச்சிடும். சரியா? அந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து ஒன்று பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் குவியும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதாவது வாழ்க்கை துணை அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கோ. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்கோ. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வீரபத்ரரை வழிபாடு பண்ணுங்கோ. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும். சரியா? அடுத்தபடியா மகர ராசியைச் சேர்ந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும். அடுத்தபடியா மகர ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் மகர ராசியைச் சேர்ந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வீரபத்ர சுவாமி வீரபத்ரரை மனசார தியானம் பண்ணிடுவாங்க தினந்தோறும். இது உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், சரியானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும் சனிக்கிழமை கண்டிப்பாக. ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால அவரால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. சுக்கிர பகவானை வழிபாடு பண்ண உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அடுத்தபடியாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர உங்கள் மனசில் ஒரு பெரிய ஆற்றல் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.